सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा சௌந்தரிய லஹரி பிரகரணம் அற்புதமாக அம்பாட்டிய திவ்யமான ஒரு சரித்திரத்தை கைலாசத்திலிருந்து கொண்டு வந்த அம்பாட்டிய தோற்ற வடிவமாக அமைஞ்சது நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியார். ஞானமானது முக்திக்கு காரணம். அந்த ஞானமானது பக்தி இருந்தா தான் வரும். பக்திக்கு ரெண்டு விதமா ஆச்சாரியார் விவேக சூடாமணியில சொல்லியிருக்க. சத்வரூபானுசந்தானம் பக்தி வித்தியதே அப்படின்னு ஞானமே உயர்ந்ததான ஒரு பக்தியாகவும், அந்த அம்பாட்டிய ஸ்வரூபத்தை சர்வதா சர்வகாலமும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்தியாகவும் ரெண்டு விதமா சொல்லியிருக்க. அப்படி அந்த பக்தி நமக்கு கிட்டி ஆத்மஸ்வரூபம் நம்ம அறியக்கூடியதான யோக்கியதை இந்த பிறவியில நமக்கு வரணும்ன்றதுக்காக உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை நமக்கு ஆச்சாரியார் சொல்லியிருக்க. அதுல தாந்திரிக பிரக்கிரையில நம்ம சரீரத்துக்குள்ள சகலமும் இருக்கு. உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமும் சரீரத்துக்குள்ள இருக்கு. அண்டாண்டம் அண்டம் பிண்டம். அண்டம்னு சொன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடியதான தத்துவம். பிண்டம் என்று சொன்னால் நம்ம சரீரத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவமே நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. எது ஆகாசத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹிருதய ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படி அந்த தத்துவத்தை நாம் இங்கு தியானம் பண்ணினோமே ஆனால் வெளியில எந்த பதார்த்தம் நமக்கு வேணும் என்று நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நம்ம அடையலாம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை விசேஷமாக பிரதானமாக மனசுல வச்சிருக்கோம். அநேக விதமான ஸ்லோகங்களை நமக்கு சொல்லிருக்க. அதுல இந்த ஸ்லோகத்துல மகான்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஒரு திவ்யமான ஒரு காட்சி, ஒரு பெரிய சரசு. அந்த குளத்துல ரெண்டு அன்னப்பட்சிகள் இருக்கிறது. இந்த அன்னப்பட்சிகள் இருக்கிறதாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிற. அந்த அன்னப்பட்சிகள் யாரு? அது குருபாதங்கள்னு வச்சிருந்தோம். இல்ல அம்பாளும் பரமேஸ்வரனும் சபானீசங்கர இந்த அம்சம். இந்த அம்சம்னு சொன்னாலே அது ஒரு விசேஷமான ஒரு தத்துவம். இந்த அம்சம்னு சொன்னா அன்னப்பட்சின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த அன்னப்பட்சிக்கு இருக்கக்கூடியதான ஒரு குணம் நம்ம பார்க்கணும். வேற எந்த பிராணிக்கும் இல்லாதான உயர்ந்ததான ஒரு தத்துவம் அன்னப்பட்சிக்கு பகவான் சொல்ற. என்னது? பாதம் ஜலமும் கலந்துதான். அதுல பாதம் மட்டும் பண்ணி ஜலத்தை விடக்கூடியதான தத்துவம் அது அன்னப்பட்சிக்கு ஒன்றுதான் உண்டு. உலகத்துல வேற எந்த பிராணிக்கும் கிடையாது. எவ்வளவு கலந்திருந்த போதிலும் அதை பிரித்து நல்லது மட்டும் கை கொண்டு கெட்டதை விட்டுறதுங்கிற ஒரு குணம் இருக்கிறதுல அது அன்னப்பட்சிக்கு தான் உண்டு. அதே போலதான் ஒரு அன்னப்பட்சி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. ரெண்டு பட்சிகள் இருக்கான். உபனிஷத்துல சொல்லும் பொழுது நம்ம சரீரத்துக்குள்ள துவாசுபர்ணா அப்படின்னு ரெண்டு பட்சிகள் இருக்கிறதா சொல்லணும். சமானமான இந்த சரீரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. ஒண்ணு ஜீவன்கிற ஒரு பட்சி, ஒண்ணு ஈஸ்வரங்கிற ஒரு பட்சி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இங்க ரெண்டு அம்சப்பட்சி அம்சங்கள். இந்த அம்சம்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்ப பாதம் ஜலமும் கலந்திருந்தா அதுல பாதம் மட்டும் பருகி ஜலத்தை விட்டுற வேண்டியது. அது அன்னப்பட்சியினுடைய குணம். அதே மாதிரியா நம்ம சரீரத்துக்கு கொண்ட ரெண்டு அன்னப்பட்சிகள். இந்த ரெண்டு அன்னப்பட்சிகளை நம்மள என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த அம்சகான்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல அம்சான்னு சொல்றோம்.
இது குரு மந்திரம்னு சொல்றது. அது என்னவா இதாகிறது அப்படின்னா, நீங்க மூச்சு காத்த உள்ள இழுக்கும் பொழுது அகம்னு இழுக்கிறேன், விடும் பொழுது சகான்னு. ஒவ்வொரு தடவை ஆற்றுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. அகம் சகா அகம் சகா, அகம் நான், சகா அவர். இது சொல்லாமலேயே நீங்க சொல்லிட்டு இதுக்குதான் அஜபா காயத்ரின்னு. ஜபம் பண்ணாமலேயே அந்த காயத்ரியுடைய தத்துவம். ஜபம் பண்ணாத நீங்க என்ன, நீங்க கான்சியஸா ஜபம் பண்ணதே பாருங்க, தெரிந்து கொண்டு பண்ணல. மூச்சுக்காக விடாம உங்களால் இருக்க முடியாது, ஆகையால் விட்டு இருக்கேன். விடாம இருந்து பாருங்களேன், முடியாது. மூச்சுக்காக விட்டு இருக்கேன். அதை விடும் பொழுது அகம் சஹா சஹா அகம், அம்ச சோகம் சோகம் அம்சா சொல்லிட்டே இருக்கேன். அதுதான் அம்ச துவந்தம்னு சொல்றது. இந்த ரெண்டு அம்ச துவந்தம் இருக்கேன், ரெண்டு அம்சங்கள் அகம் சஹா சஹா அகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டும் மகா வாக்கியங்களை குறிக்கிறது, ஜீவபிரம்ம ஐக்கியத்தை குறிக்கிறது. அந்த ஜீவபிரம்ம ஐக்கியம் நமக்கு எப்படி தெரிகிறது? உபனிஷத்துகள் வழியாக தெரியாது. அந்த உபனிஷத்துகளை நம்ம படிச்சிருந்தா தெரியாது, அது குருமுகமாக அறியணும். அது என்னதுன்னு தெரியல, எப்படியோ ஏதோ எங்க இருக்குன்னு தெரியல, கிமபி என்னதுன்னு தெரியல. மகானதா மகானசனம் மகதா மகான்களுடைய மனசுல தெரிவிக்கக்கூடியது. சாதாரணமாக ஒரு இடத்துல மனுஷியாலாம் இருக்கா, ஆனா இந்த மனுஷியான அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறானா? புரிஞ்சுக்கிறா. அதை யாரு புரிஞ்சுக்கிறா? மகான்களா இருக்கிறவா புரிஞ்சுக்கிறா. மகான்களா இருக்கிறவா புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அந்த மகத்துவம் அவளுக்கு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மகத்துவம் எப்படி வந்தது? குரு அனுகிரகத்தினால. குரு அனுகிரகம் எப்படி வந்தது? ஜன்மாந்தரத்துல நீங்க பண்ணினதான பாக்கியத்தினால. அநேக ஜன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் பண்ணி பண்ணி அந்த புண்ணியங்களுடைய ஒரு சேர்க்கையில பகுனாம் ஜன்மனாம் வந்து ஞானவான்மாம் பிரபத்யதே அப்படின்னு அநேக ஜன்மாக்களுடைய புண்ணியத்தினால ஒரு ஞானியானவன் பகவானா அடைகிறான். எப்படி? ஆச்சாரியோபதேசம் வழியாக. அந்த ஆச்சாரியன் என்ன சொல்றாரு உங்களுக்கு? ஊர்ல இருக்கிற கதை சொல்றாரா? இல்லை. இதை பார்க்கணும். ஆச்சாரியன் எப்பொழுதும் வார்த்தைய அளந்து பேசுவார். அர்த்தம் கோவிச்சுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உபனிஷத்தை அப்படிதான் சொல்றது. மற்ற வார்த்தைகள்ல நிறுத்தி விடுங்க. அமிர்தத்தை அடைவதற்கு வழி என்ன? மௌனமா இருக்கிறார். எவ்வளவு குறைச்சலா பேசினா அவ்வளவு நல்லது. இந்த பேச கூட தெரியாத ஒரு மனுஷனுக்கு அதுல என்ன நிர்பந்தம்? நம்ம அதுதானே பண்ணிட்டு இருக்கோங்க. அதுதான் வேண்டாம். ஏன்னா அதிகமாக பேச பேச உங்களுடைய சக்தி எல்லாம் போயிட்டே இருக்கு. அந்த சக்தியானது நீங்க ஜபத்துக்கு உபயோகப்படுத்தணும். எவ்வளவு குறைச்சலா பேசினா அவ்வளவு. சரி சார், அப்படி பேசாம இருந்ததுன்னா எப்படி சார்? பேசுறதுன்னா எதை பத்தி பேசுறது? பகல் தத்துவத்தை பேசுங்கள், உபனிஷத் அர்த்தத்தை. அதை தவிர சௌக்கியமான சௌக்கியமா இருக்கா இருக்கு, அவ்வளவு. ஊர்வம் முழுக்க பேசப்படாது. எவ்வளவு குறைச்சலாக நம்ம பேசுகின்ற ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த தத்துவமானது வளர்றது. நீங்க ஜபிக்கிற ஜபங்கள்லாம் பர்மனண்டா ஜபிக்கிறது. அதிகமாக வீணாக செலவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? குறைச்சலாக. இந்த பேசுவதுன்னா எதை பேசலாம்? வேதாந்தத்தை பேசலாம், சாஸ்திரங்களை பேசலாம், பகவத் தத்துவத்தை பேசலாம். இதை மட்டும் பேசிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா நம்ம சக்தி நம்மகிட்டே இருக்கும். இதே தத்துவத்தை அந்த அம்சபட்சிகள் சொல்லலாம். எப்படி? என்ன அம்சபட்சிகளுடைய ஆலாபத்தினால், ஆலாபம்னா பேசிக்கிறது, ஒருத்தர் சம்லாபம் பேசிக்கிறது. அதனால என்ன கிடைக்கிறது? குணித வித்யா வரைநதி அஷ்டாதச குணித வித்யா வரைநதி அஷ்டாதச 18 விதமான சாஸ்திரங்கள். ஒவ்வொரு சாஸ்திரமும் இந்த 18க்குள்ள அந்தர்கதமாக இருக்கு. என்ன சுவாமி 18? 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கு மேல 6 அங்கங்கள். சித்தா, கல்பகா, வியாக்கரணம்,
அங்கம் கந்தா ஜோதிடம். இந்த 6 அங்கங்கள் எதற்கு? அந்த வேதங்களுக்கு. அந்த வேதங்களானது இந்த 6 அங்கங்களோடு சேர்ந்து தன்னுடைய அர்த்தத்தை சொல்லும். வியாக்கரணம் இல்லாமல் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இப்படி வேதத்தை சொல்லணும் என்று அறிந்து அது வேதத்தை சொல்லணும். ஏன்னா வேதத்தை சொல்லும் பொழுது எழுத்துக்கள்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அதே போலயே அந்த வேதங்களை ரொம்ப வேகமாகவும் சொல்லப்படாது, நிதானமாகவும் சொல்லப்படாது. எழுத கடிச்சுன்னு சொல்லப்படாது, மெல்லமாகவும் மேலோட லைட்டாகவும் சொல்லப்படாது. அப்படி அதுக்கு நடந்ததாக அதுக்காக தான் குருமுகமாக அத்தியனம் பண்ணணும்னு சொல்றது. அப்படி நாம சொன்னாதான் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நாடிகள்ல நன்றாக அகழ்ந்து அதனுடைய தத்துவம் நமக்கு நன்றாகும். அப்படி கண்டிப்பாக அந்த வேத மந்திரங்கள்லாம் எப்படி உபதேசம் பண்றது, எங்கே உபயோகப்படுத்துறது? வேதங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை எங்க உபயோகப்படுத்தணும், எப்படி உபயோகப்படுத்தணும் நமக்கு தெரியாத. கற்பூர் ஆசிரியர் தான் நடத்துறாங்கள, அது ஏன் கற்பூர் ஆசிரியர் தான் அந்த மந்திரம் தான் சொல்லணும். வேற மந்திரம் சொன்னா என்ன? இவைகள்லாம் கம்பங்கள் இருக்கு. அதே போல நிருத்தம், வேதத்தில் இருக்கிற பதங்களுக்கு என்ன அர்த்தம்னு டிக்ஷனரி சொல்றது. கந்தத்துக்கு வேதத்துல என்னென்ன மந்திரம் இருக்கு, அது எந்தெந்த செய்யுள்ள இருக்குங்கிறது கந்தத்து. இந்த கர்மாக்கள்லாம் எந்த சமயத்துல நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்ங்கிறது ஜோதிஷாஸ்திரம். இப்படி 6 அங்கங்களும் நமக்கு வேதத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லும். இதாட்ட 4 வேதங்கள் 6 அங்கங்கள். இது சொன்ன பிறகு அதை நம்ம வாழ்க்கையில எப்படி எங்க உபயோகப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றது தர்மசாஸ்திரம். இது போல முன்னோர்கள் இதை எப்படி அனுஷ்டானம் பண்ணினாலா இல்லையா, அதனால என்ன லாபத்தை அடைஞ்சான்னு சொல்றதுக்காக கதை புராணம். முன்னால நடந்ததான சரித்திரம். அதற்கு பிறகு எப்படி கர்மாக்களை எதற்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்றது மீமாம்சா சாஸ்திரம். அதுக்கப்புறம் நியாயம். இப்படி 4 அடுத்ததாக உபவேதங்கள். அதற்கு பின்னால ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அதுக்கப்புறம் அர்த்த சாஸ்திரம், எக்கனாமிக்ஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா இது. இந்த 4 மொத்தம் எத்தனை ஆச்சு? 18 ஆயிரம். இந்த 18 விதமான வித்தியைகளும் நமக்கு வரும். இது உள்ள இருக்கக்கூடியதான 2 அன்னப்பட்சிகளும் ஆலாபம் பண்ணினா நம்ம தெரியறதுக்குள்ள அன்னப்பட்சிகளை நம்ம பேச விடல. ஏன்னா நாம பேசிட்டு இருக்கோம். எப்ப பாரும் நம்ம பேசிட்டு இருந்தா அது சும்மா இருக்கு. எப்ப நீங்க பேசாமல் தியானம் பண்ண ஆரம்பிச்சோட உள்ள இருக்கிற அந்த அன்னப்பட்சிகள் ஒன்றுக்கு ஒண்ணு ஆலாபம் பண்ண தொடங்கும். அப்பொழுது நமக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு உயர்ந்ததான இந்த ஞானங்கள் வரும். குணித வித்யா பரிணதி யதாதத்தே தோஷ குணம் அகிலம் அத்தியப்பயைவ. யதாதத்தே எதை எடுத்துக்கிறதோ எப்படி தோஷங்கள் நிறத்திலிருந்து குணம், குணத்தை அது அன்னபட்சிய சுவாவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பானம் ஜலமும் கலந்திருந்தா பானவத்தும் கொள்ளும் ஜலத்தை விட்டுவிடும். அதே போல நமக்குள்ள தோஷமும் குணமும் 2 கலந்து தான் இருக்கு. ஏன்னா அதனால்தானே நம்ம பிறந்திருக்கோம். உபாத்தியானேவ மனுஷிய லோகம். மனுஷனாக புண்ணியமும் பாவமும் சேர்ந்து வச்சிருக்க மாட்டீங்கன்னா அதனால்தான் மனுஷன் வெளியே வந்துருச்சு. வெறும் புண்ணியம் மட்டும் பண்ணிருந்தா சொந்தவர்கள் பிறந்திருப்பான், பாவங்கள் மட்டும் பிறந்திருந்தா நமக்கு பிறந்திருப்பான். இந்த 2ம் இல்லாமல் புண்ணியமும் பாவம் கலந்து பண்ணியிருக்கேன். ஆகையால் என்ன ஆயிரத்தி இவனுக்கு மனுஷ பிறகு கிடைச்சிருக்கு. இந்த மாநில பிறவியாக இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? லோகத்துல விவகாரம் பண்ணி கொண்டிருக்கான். இவனிடத்துல இருந்து தோஷமும் குணமும் கலந்திருப்பதனால் தோஷங்களை நீக்கி குணத்தை மட்டும் பெருகணும். அதுக்கு அன்னப்பட்டு தோஷங்களை நீக்கி குணத்தை மட்டும் எடுக்கணும். நமக்கு தோஷங்கள் தான் அவ்வளவு வேலை செய்யுது. ஈர்த்திய, அசூய, காமம், குரோதம், கோபம். இன்னைக்கு ஒரு நாள் கோவித்துக் கொள்ளாமல் இருக்கணும் நினைச்சு பாருங்க. காலம் அப்பவே போச்சு. ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு யாரும் எவ்வளவுபடிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் யாரும் வையப்படாது, யாரும் கோபித்துக் கொள்ளப்படாது. ஒரு நாளைக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது. அதே போலயே அனாவசியமாக பேசுறதில்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது,
அனாவசியமாக பேசுறதில்லை, சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் தோணும். ஏன்னா அந்த பிராக்டிஸே பண்ணலையே. நம்ம பழந்தண்ணிலிருந்து ஏதோ விதமாக மனசு போன போக்குன்னா போயிருக்கா. இது கணக்கணையானால் என்ன வரலாம்? உள்ள இருக்கிற அன்னப்பட்டுகள் பேசணும். நமக்குள்ள இருக்கிற பட்டுகள் உள்ள கொண்டு பேச தொடங்கிட்டேயானால் நமக்கு அறிவு தானா வரும். தானா வரும். எப்படி ஒரு ஆச்சாரியன் வருவார், சொல்வார், நன்றாக வரும். நமக்கு இருக்கக்கூடியதான். ஆனா சக்தியெல்லாம் நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். அது நிற்கும். வித்யா பரிணதி யதாதத்தே தோஷாத் குணமகிலம் அத்யப்பயைவா. பால்ல இருந்து ஜலம் கலந்து இருக்குது. ஏனால் அந்த பாலும் ஜலமும் கலந்து அந்த பாலவட்டம் வரக்கூடியதான அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி அதில் இருக்கக்கூடியதான குணங்களை மட்டும் பருகி நமக்கு அந்த குணத்துக்கு என்ன பலம் உண்டோ அதுக்கான விதமான ஞானமும் பக்தியும் அம்பாட விடுவா. அதான் மகரந்தை கரதிகம். இது எப்படி மலர்ந்ததான ஞானத்தாமரை சம்பித் கமலம். கமலம்னா தாமரை, சம்பித்துனா சைத்தன்யம், ஞானம். இந்த ஞானமானது தாமரையாட்ட எப்படி மலர்வதோ அப்படி மலர்ந்து அதற்குள்ள இருக்கக்கூடியதான மகரந்தை கரதிகம். அந்த மகரந்தத்தை அந்த தாமரையில இருக்கக்கூடியதான நல்லதோடு ஒரு வாசனை தேவை. அதை மட்டும் வருகக்கூடியதான அபிமானம். அதை அப்படிப்பட்டதான பஜே அம்சம் கிமபி மனதாம் மனதரம். அது என்னதுன்னு சொல்ல தெரியல. அந்த அம்சம் இருக்கு, அது எப்படி இருக்கு, என்ன ஏது தெரியாது. மனதாம் மனதரம் அட்டாதத குணித வித்யா பரிணதி. எதனுடைய ஆலாபத்துல நமக்குள்ள நாம தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தோமையானால் நம்ம கொஞ்ச நாள் ஆனப்புறம் நமக்குள்ள சில சப்தங்கள் கேட்க தொடங்கும். வீணா சப்தம், வேணு சப்தம், இப்படி சங்க சப்தம், தேவி சப்தம், இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த தபஸ் பண்ண பண்ண நமக்கு காயத்ரியே பண்றது இல்லையே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சடையான தோண ஆரம்பிச்சு. இந்த உள்ள அந்த சப்தம் கேட்க ஆரம்பிச்சதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னேறி இருக்கோம். அதனால்தான் நம்ம முன்னோர்கள்னா காயத்ரி மந்திரமாவது பண்ணுங்க. ஸ்திரீகளுக்கெல்லாம் காயத்ரி இல்லைன்னா ராம மந்திரத்தை சொல்லுங்க, சிவமந்திரத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க சொன்னாலும் இல்லையா. இது கண்ணை மூழ்ந்து ஜபிக்க ஜபிக்க உள்ளூர் அந்த சப்தம் கேட்க தொடரும். 10 வருஷம் ஆட்டம் 2 வருஷம் அது பெரிய ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனா என்ன கேட்க தொடங்கினால் உங்களுக்கு எதிர்பாராமல் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். ஏன் எங்கிருந்து ஏற்படுறது? போன ஜென்மம் அது நீங்க பண்ணினதான புண்ணியங்கள்லாம் இருக்க பட்சல அதை நாம கூட பண்ணினதான பாபங்கள் அமைக்கின்றது. அத பலத்தை கொடுக்காமல் அதை இருக்கப்பட்டது. இப்ப அதை தனியா பிரிச்சு எடுத்துட்டோமே அந்த புண்ணியங்கள் பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதனால நமக்கு சேவம் ஏற்படுது. அதான் இப்படி யார் அனுசந்தானம் பண்றாரோ அவனுக்கு மகான்கள் பகவான இப்படி தியானம் பண்ணிட்டு அம்பாட்டி ஒரு முக்கியமான ஒரு சக்தி நமக்கு ஏற்படுறதுங்கிறது தியானம் பண்ணிட்டு யார் தபஸ் பண்றாளோ அவளுக்கு மனசுல இப்படி ஏற்படும். என்னைக்கு இந்த அம்சபட்சைகள் ஒன்றும் கொண்டு சேர்றதோ அது பேசுகிறதோ அப்பொழுது 18 விதமாக இருக்கக்கூடியதான வித்யாபரிணதி. அதோட மனுஷனுடைய மனதில் இருக்கக்கூடியதான தோஷங்களிடத்திலிருந்து குணம் அகிலம் எல்லா விதமான குணங்களையும் அத்தியா பயகிவா பாலிருந்து ஜனத்தை எப்படி பிரித்து பாரவட்டம் வருகிறதோ அப்படி வரக்கூடியதான தன்மை இவனுக்கு. இதற்கு மேல வேதங்கள்ல இருக்கக்கூடியதான ஆதி மத்திய அந்தங்கள் 18 வித்யாஸ்தானம்னு சொல்லினோம். அந்த 18 வித்யாஸ்தானங்கள்லயும் இருக்கக்கூடியதான ஆரம்பம், முடிவு, எண்டு இந்த 3யும் நடு எல்லாத்திலையும் இருக்கக்கூடியதான ஓங்காரம் இருக்கு. அதன் வடிவமாக ஓங்கார உபாதமும் இவருக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு தத்துவம் நமக்கு எப்படி தெரிகிறது சார்? மின்னல் போன்ற தெரிகிறது.
இது விசுத்தௌதே சுத்தஸ்படிக விதகம் யோமஜனகம் சிவம் தேவே தேவீம் அபிஷிகமாசத சமானம் யவதிதாம் யோக்தாஞ்சாயாஸ்தி கிரண சாரோக்கியதாரே விதூதாம் கர்த்வாம் ஸ்வாபிலசதி சகோதீவ ஜகதி என்றதான போன ஸ்லோகத்திலேயே சொல்லிருக்க. அது எப்படி யயோ காந்தியா யாந்தியா எந்த பாரதி பரமேஸ்வராண்டிய அந்த அம்பாள் பரமேஸ்வராண்டிய காந்தியினால அந்த காந்தி எப்படி இருக்க மின்னல் போன்றதான காந்தி நீக்கப்பட்டதான இருட்டு உள்ளிருட்டு வெளியில இருட்டு லைட்டு போட்டா போயிடும். உள்ளூர அறியாம இருங்க, எதை கேட்டாலும் தெரிய மாட்டேங்கிறது, எது சொன்னாலும் இது தெரியல புரியலைங்கிறோமே அப்படிப்பட்டதான உள்ளூர் இருக்கிற அஜானமானது தானா போயிடுது. அது எப்படி போகும்? சொன்னால்தானே நமக்கு பொருள் புரியணும். வெறுமன புரியுமா? யாராவது சொன்னாதான் புரியும். சொல்றது எப்படி புரியும்? யாரு சொல்லுவா? குரு சொல்ல. எப்படி சொல்லுவ? இப்படி இந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த அம்சத்வந்தத்தினுடைய தேவையினால இவ்வளவு ஏற்படும். மின் ஆயிரம் ஒரு தெய்வடிவனாகி விளங்குகின்ற அந்நாள் ஆக மகள் ஆனந்தவல்லி அறமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல் தன்னை ஆரம்பத்திலையும் நடுவிலையும் கடைசியிலும் இருக்கக்கூடியதான அம்பாளை வேண்டுதல் ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு கிடைக்காதான தத்துவம் ஒன்றும் இல்லையே அபிராம்பட்ட இதே தத்துவத்தை தான் சொல்லியிருக்க.